ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஒரு முக்கியமான ரகசியத்தை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நான் சொல்றதை யாருக்கிட்டையும் சொல்லாம தனிமையில கேளு. அதே போல பொறுமையா பொறுத்திருந்து நடக்க போறதையும் அமைதியாக பாரு. கூடிய சீக்கிரம் ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதன் மூலமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக பெறப்போகிறாய் என் செல்லமே. உன்னை ஒதுக்குனவங்களும் காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்பட்டவங்களுமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன். உன்னுடைய கவலைகளையும் துயரத்தையும் போக்குவது என்னுடைய கடமைதானே. நீ கவலைப்படாம இருந்தாலே போதும். இப்போதைக்கு உன் மனசை நீ பக்குவப்படுத்திக்கோ. அடுத்தவங்க செஞ்ச துன்பத்தை நினைச்சு, அடுத்தவங்க உனக்கு செஞ்ச கெடுதலை யோசிச்சு அவர்களை பழி வாங்கணும்னு நினைக்காத. அதற்கு பதிலாக அவர்கள் செய்த தவறும் தண்டனையும் எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும்போது உன் மனசுக்குள்ள கவலைகளை கொடுத்துக்காம அமைதியாய் அதை தவிர்த்து விடு. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் சீக்கிரம் கொடுக்குறேன். தேவையில்லாமல் அடுத்தவன் செய்கிற தப்பையெல்லாம் நீ யோசிச்சு உன் உடலையும் ஆன்மாவையும் பலவீனமாக்கிக்காத. எப்போதுமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. அதே நேரத்தில் தேவையற்ற மாயையான விஷயங்களிலும் தவறான வழிகளிலும் நீ மாட்டிக்கொள்ள கூடாது என் செல்லமே. தேவையற்ற மாயைகளும் தவறான விஷயங்களும் உன் கண்களில் படும்போது அல்லது உன் யோசனையில வரும்போது நீ அதை கவனமாக தவிர்த்துட்டு நல்ல நியாயமான நேர்மையான முறையில வெற்றி பெற யோசிக்கணும். உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்வேன். உரசாம வைரத்தை பட்டை தீட்ட முடியாது தானே. அதே போல நெருப்புல போடாம தங்கத்தை சுத்தப்படுத்தவும் முடியாது. அதே போலதான் நல்லவங்களுக்கு எப்பவுமே நான் கஷ்டங்களை சோதனைகளாக கொடுத்து அவங்களுக்கு எல்லா சோதனைகளையும் வச்ச பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில உயர்வை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க நான் சீக்கிரமே உயர்வையும் வெற்றியையும் சாதனையும் கூட செய்ய வைப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு வருந்தாதே என் செல்லமே. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தால் வளர்பிரேன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரணமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய கொள்கையில் பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நீ நேர்மையான செயலை செய்யும்போது நிச்சயமாக எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபடுவேன். அடுத்து என்ன செய்யலாங்கிறத நல்லா சிறப்பாக யோசித்து செயல்படுத்து. உன் வாழ்க்கை வசதியும் உன் வாழ்க்கைக்கான பொருளாதாரமும் இன்னும் முன்னேறதுக்கு நீ போதுமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இனிமே நீ முன்னேறதுக்கு எந்த தடையுமே நான் கொடுக்க மாட்டேன். நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும். உன் வீட்டுக்கு குழந்தையா வரணும்னு கேட்டாலுமே நான் குழந்தையாக வந்து பிறப்பேன். உன் கூடவே துணையாயிருன்னு சொன்னாலுமே நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வசதிகளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நேர்மறை எண்ணத்தோட நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழும்படி உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் சிந்தனைக்குள் இருந்தே உனக்கான நல்வழியை காட்டுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். எப்போதுமே ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தவங்க இடத்துல இருந்து இன்னொருத்தரை பற்றி யோசிக்கணும். கணவன்கிறவன் மனைவியோட இடத்துல இருந்து மனைவி படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கணும். அதே போல் மனைவி என்பவரும் கணவரோட இடத்துல இருந்து அவங்க வெளியே போகிறாங்க, வர்றாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, வேலை செய்கிறாங்க, அதில் யார்கிட்ட திட்டு வாங்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, சமாளிக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே இவங்க இடத்துல இருந்து அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவருமே ஒருவர் இடத்துல இருந்து இன்னொருவர் பார்வையில் யோசிக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டே இல்லையா. நீ எப்போதுமே உன் எண்ணங்களை சிறப்பாக வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையே வடிவமைக்கப்படுது. நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும். உன் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு முடிவு செய். உனக்கு நிழலாக நான் இருந்து நீ நினைச்ச வாழ்க்கையையும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் உனக்கு அமைச்சு தருவேன் என் செல்லமே. பல சமயங்களில் உனக்காக நீயே வாதாட முடியாமலும் நியாயம் கேட்க முடியாமலும் போகலாம். ஆனால் இந்த சாயப்பா உனக்கான நியாயத்தை நிச்சயமாக நிரூபிப்பென்ற
அந்த நம்பிக்கையை எப்போதுமே உனக்குள்ள வச்சுக்கோ. உனக்கு துணையா, உனக்கு ஆதரவா, உனக்காக பேச யாருமே இல்லைனாலும் இந்த சாயப்பா நான் என்னுடைய செயல் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை பேச வைப்பேன். வறுமை இல்லாமல் வாழணும்னு நீ என்னை வேண்டுவதை காட்டிலும் வறுமையோ கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அதை தாங்குற சக்தியையும் சமாளிக்கும் திறமையையும் எனக்கு கொடுங்க சாயப்பான்னு வேண்டுவது தானே சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மனித பிறவி நீ எப்போ படைக்கப்பட்டதோ அப்போதே அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் சந்திச்சு தான் ஆகணுன்றது தான் எழுதப்படாத விதி. அதனால என் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது நினைப்பதற்கு பதிலாக என்ன வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு நான் நிம்மதியாக வாழணும்னு பிரார்த்தனை செய்ய கற்றுக்கோ. நீ அடுத்தவங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யும் வரை நானும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். எப்போதும் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காத. ஆனால் யாராவது ஏதாவது உன்கிட்ட எதிர்பார்த்தா உன்னால் முடிஞ்ச உதவியை நீ செஞ்சிடு என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் திருத்துறேன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுடைய செயல்களை மாற்ற முயற்சி செஞ்சு அவங்கள திருத்த முடியலையேன்னு மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தையும் உன்னுடைய நினைப்பையும் மாற்றிக்கிட்டு நீ வாழ பழகுவது தான் சிறந்தது. ஒரே வீட்டில் பெத்த பிள்ளைங்களை கூட அவங்களோட குணத்தை கூட அவங்களோட செயலை கூட உன்னால் மாற்ற முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லாமே தானாக இயல்பாகவே வரணுமே தவிர சொல்லி சொல்லி எதையுமே திருத்தவோ மாற்றவோ முடியாது. கண்ணு பார்க்கறத தான் கை செய்யும். நீ எப்போதுமே அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக செஞ்சினா அதை பார்த்துக்கிட்டு வாழ்கிறவங்க அதன்படியே வாழ ஆரம்பிச்சிடுவாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என் செல்லவே. முட்டாளாக இருந்தால் கூட கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் தெளிவு பெற முடியும். ஆனால் யார் ஒருத்தன் தான் தான் அறிவாளி நினைக்கிறானோ அன்னைக்கே அவன் கற்றுக்கிறத நிறுத்திடுவான். எப்போவுமே வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்க்குறதையும் கேட்குறதையெல்லாம் கற்றுக்கிட்டே இரு. அதில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துட்டு கெட்டதை ஒதுக்கி வச்சிட்டீன்னா உன் எதிர்காலங்கிறது நிச்சயம் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு காரணமே தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தானே. தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எது நடக்கணுமோ எது நல்லதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலக பூமி சுற்றிக்கிட்டு தான் இருக்க போது, இந்த பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டு தான் இருக்க போகுது. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஈசல் போல குறுகிய கால வாழ்க்கை தான். அதை நிம்மதியாக கவலை இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போகணுமே தவிர தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவலைப்படக்கூடாது. எப்போவுமே உன் வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் உன்கிட்ட என்ன இருக்கோ உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்தி அடைஞ்சினா உன்னை விட சந்தோஷமானவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க என் செல்லமே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த சாயப்பாவை நீ முழுசாக நம்பினா நான் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக விடுதலை அளிப்பேன். ஓம் சாய்ராம்.